ஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்கு ச. இவன் எதுக்கு இப்ப சட்டை எனக்கிட்டு கிடக்குறான்? சரி நம்ம வேலையை பார்ப்போம். ஜாங்கு சக்கு சக். ஏய் என்னடா என்னை இமிட்டேட் பண்றியா? சும்மா இருக்க மாட்ட. ஓகே, அப்ப நீ ஒரு முடிவுல தான் இருக்க. இந்த மாதிரி நீ பண்றத காப்பி பண்றது ஃபன்னா இருக்கு. ஏன் இருக்காது? உனக்கு கோபின்னு பேர் வச்சிருக்கிறது பதிலா காப்பின்னு பேர் வச்சிருக்கலாம். படிக்க ஆரம்பிச்சா அங்க போய் காப்பி அடிச்ச. சரி, வேலைக்கு அனுப்புனா அங்கேயும் போய் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு கிடக்குற. டேய், நீ ரொம்ப ஓவரா போற. அப்படிதான்டா பேசுவேன். என்ன பண்ணுவேன்? வாடா பாத்துக்கலாம். ஏய் சரி சரி சரி, என்ன ஒண்ணும் பண்ணிடாதே. இன்னைக்கு நம்ம வீட்டுல மீன் குழம்பு அம்மா 4 பீஸ் தானே, நாங்க அதுல 2 பீஸும் உனக்கு. காப்பி அடிச்சா என்னன்னா, நீங்க என்னோட செல்ல அண்ணா கோபி அண்ணா. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பியாரும் என்ன சுத்தி சாவர அளவுக்கு பிரச்சனை இருந்தாலும் எங்க அம்மாக்கு இருக்க ஒரே பிரச்சனை, எப்போ முடி வெட்டுவ? ஏண்டி எல்லா வேலையும் என்கிட்ட கொடுக்கலையே, அப்ப நீ என்ன வேலை தான் பண்ணுவ? நான் தான் சமைக்கிறேன்ல. ஜகத்தாளத்தை பத்தியா இவளுக்கு? 3 நாளைக்கு முன்னாடி வச்ச குழம்ப 3 வேலை ஊத்தி இன்னும் முடிக்காம வச்சிருக்கா. இதுல சமைக்கிறாளாமா. ரொம்ப ஓவராத்தான் பேசுறீங்க. சிலிண்டர் இல்லாதனால சிக்கனமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதான் இப்ப சிலிண்டர் இருந்துட்டா மட்டும் அப்படியே வகை வகையா செஞ்சு அடிக்கிருவேன். ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தா பல ரசமா போட்டு தருவேன்னு சொன்னேன். ஆனா இப்ப கிடைக்கிறது என்னமோ பழைய ரசம் தான். இவ சொல்ற விஷயத்த ஆல் டைரக்ஷன்ல அலாசி பார்த்துட்டேன். எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தாலும் பாசிட்டிவ் ரிசல்ட்டே வர மாட்டேங்குது. எல்லா ப்ராப்ளமும் இவகிட்ட தான் இருக்கு. சும்மா சப்போர்ட்டா பேசி வைப்போன்னு பார்த்தா ஆல் பாயிண்ட்டும் ஆப்பனன்ட் சைடுக்கு தான் ஃபேவரா இருக்கு. ஆனா அத சொன்னோம்னா நம்ம வாழ்க்கை டஞ்சனா போயிடும். இப்போ நம்ம என்ன பண்றது? வாயை திறந்தாலும் குத்தமாகும், வாயை திறக்கலைனாலும் குத்தமாகும். இந்த ஹஸ்பண்ட் ஜாப் தான் ரொம்ப டஃப்பா இருக்கு. கருமம் இவன் குடுக்கற 2 வேளை சாப்பாட்டுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு பாரு. என்னடா ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? அது வேற ஒண்ணும் இல்லைங்க ஓனர். உங்களுக்கு சேவை செய்யற பாக்கியத்தை கொடுத்த அந்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி, அதை விடு. நம்ம பிரதமர் மோடி உங்ககிட்ட ஏதோ சொல்ல விரும்புறாராமா, கேக்குறியா? என்கிட்டயா? ஆமா, இங்க பாரு. வணக்கம். அட ஆமா, வணக்கம் சார். நல்லா அழுத்துக்கள். எத நல்லா அழுத்துங்களா? ஆமா, இந்த இடத்த நல்லா அழுத்தி அமுக்க சொல்றாரு. அட பாவி, அப்பவே எங்க அம்மா சொல்லிச்சுடா, கண்ட நாயோட சரவாசம் வச்சுக்காதன்னு. எனக்கு எதுவும் வேணும், இன்னும் வேணும். விளையாடு மங்காத்தா பிரமாத்தா எங்க அப்பத்தா. பிலிப்ஸே, வரும்போது ஒரு போர்டுல பார்த்தேன், குறையை எங்களிடம் சொல்லுங்கள், நிறையை மற்றவர்களிடம் சொல்லுங்கள்னு. அப்படின்னா நாம குறை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது வெரி சிம்பிள். உன் பொண்டாட்டிகிட்ட போய் சண்டை போட்டு பாரு. அவ உன் குறைய மட்டும் இல்ல, உன் பரம்பரையில இருக்க எல்லாத்தோட குறையும் சேர்த்து சொல்லுவா. யோ பிலிப்ஸு, நீ இருந்தாலும் ஒரு ஞானியா? கரெக்டா சொல்ற. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அம்மா கிட்ட திட்டு வாங்காம இருக்கலான்னு நினைச்சேன். ஆனா இப்ப அம்மாவே தேவலைன்னு தோணுது. டே பிலிப்ஸு, இன்னும் அங்க என்ன அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்க? வந்து சமையல கவனி. ஆசை எருமமாடா, நாங்க எந்த பிரச்சனைக்கும் போறதில்ல. பட் எவனை திட்டிக்கணும்னாலும் எதுக்கு எடுத்தாலும் எங்க பேரை தான் இழுக்கிறானுங்க. அப்படிதான் இருக்கானுங்க, என்ன பண்றது? ஃப்ரீயா விடு. அதுவும் சரிதான். சரி, உன்னோட கரீசன் ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருப்பானே, அவன் எங்க 2 நாளா காணோம்? அந்த எரும மாதிரி எங்க மேய்ஞ்சுக்கிட்டு கிடக்குதோ. சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிற, வீட்டுல யாருக்கும் அடங்க மாட்டேங்கிற, எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிற. இருந்தாலும் வீட்டுல எல்லாரும் ஒன்னதான் தூக்கி வச்சு கொஞ்சறாங்க. தாயா ஓனரு, இவன் ரொம்ப ஓவரா பண்றான். எனக்கு ஒரு கொட்டுப்புக்கு. ஐயோ காப்பாத்துங்க, என்ன கொள்ற. அப்ப இன்னும் நான் சாகலையா? என்ன ஆண்டி, பெட்ரோல் வாங்க வரல? ஆமா, நீ எதுக்கு வாங்குற? உன்கிட்ட தான் வண்டியே இல்லையே. இருக்கு ஆண்டி, வண்டியா முக்கியம், பெட்ரோல் தான் முக்கியம். சட்டு புட்டுன்னு பாத்திரத்தை எடுத்துட்டு வா, நான் லைனில் நிக்கிறேன். வயசு வேற ஏறிக்கிட்டே போகுது. நம்ம ஏன் யாரையாவது லவ் மேரேஜ் பண்ண கூடாது?
நம்ம இஷ்டத்துக்கு ஹேர் கட்டு கூட பண்ண விட மாட்டேங்கிறானுங்க. இதுல இந்த ஆசையெல்லாம் தேவையா? அட்டா பாவிகளா டேய், இன்னைக்கு நான்வெஜ் எடுக்க மாட்டேன்னு நீங்கெல்லாம் சொன்னதை நம்பி தானடா தயிர் சாதத்தை சாப்பிட்டு தூங்குனேன். எந்திரிச்சு பார்த்தா இப்படி முழு கோழிய முழுசா முடிச்சு வச்சிருக்கீங்களேடா. ஆனா இந்த கரிஸ் கிட்டே உங்களோட கலவணி தளத்தை காட்டிட்டீங்கல்ல. உங்களை நான் ஓனரு கரெக்டா ஞாபகம் இருக்குல்ல. இந்த பொசிஷன்ல மியூசிக் ஓடணும். அப்புறம் நான் திரும்பும்போது ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும்னு பேக்ரவுண்ட்ல தெரிக்க விடணும். டே நீ ஃபர்ஸ்ட் பண்றா, பேசிக்கிட்டே இருக்க. அதுவும் சரிதான். சரி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏமா हुकुम टाइगर का हुकुम. எப்படி நீ சொன்ன மாதிரியே 100% பர்ஃபெக்டா இருக்கனா? பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்க சொன்னா பேக்ல விழுந்ததுக்கு மியூசிக் கொடுக்கலாம். இதுல எஃபெக்ட்ஸ் வேற. என்ன ஜென்மண்டா நீ? டைம் மிஷின் வச்சு போனா கூட கரெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இவ்வளவு தப்பு செஞ்சு வச்சிருக்கியடா. தம்பி ஏதாவது சாப்பிடுறியாப்பா? வேண்டாம் ஆண்டி, நான் வெளியே எதுவும் சாப்பிட மாட்டேன். அட 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 எவ்வளோ தங்கமான பிள்ளையா இருக்கு. நீயும் தான் இருக்கே, உன் ஃப்ரெண்டை பார்த்து கத்துக்க. யாரு இவனா? மச்சான் எங்கடா வாங்கிட்டு வந்த இந்த சரக்கு? எப்பயும் மகர் கடையில வாங்க வேண்டியதானே. கெஸ்ட்டுக்கு ஆரஞ்சு கொடுக்கலாம். ஏய் அது கொண்டு போய் உள்ளவை உள்ளே போ சொன்னா கேட்க மாட்டேன். கொஞ்சம் குடுப்போம். இப்ப என்ன ஆச்சு? அவனுங்களே நம்ம நல்லா இருக்கமா இன்ஸ்பெக்ஷன் பண்ண வந்திருக்கானுங்க. அவனுங்களுக்கு நீ இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணி தரியா? தகப்பா எனக்கு படிக்க தெரிங்க தெரியாது. எனக்கும் உன்னை தூக்கிட்டு போக தெரியாது. நான் என்ன அதெல்லாம் சொல்லிக்கிட்டா இருக்கேன். அப்படியே ஃப்ளோல போவோம். டேய் தாப்பா காப்பாத்துறா. ஏம்மா அம்மா தாத்தா அம்மா பாட்டி அம்மா மாமா அம்மா அத்தை அம்மா சித்தப்பா அம்மா சித்தி. மொத்தத்துல அப்பா வீட்டு சேர்ந்து யாரும் இல்ல. எப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காளுத பாரு. ஓனர் ஐ எம் ரெடி. எங்களுக்கு ஒன்றும் வேணாம். எத ஏண்டா? நம்ம கஷ்டம் தெரியாம இவங்க இஷ்டத்துக்கு போறத நம்ம கஷ்டத்தை மறந்து இவங்க இஷ்டத்துக்கு சாப்பிடணுமா? டேடே பசி வைத்த கவுது. கொஞ்ச நேரம் வாய திறக்காமடா ராசா. நீங்க இப்ப போடுங்க போன. பச்சை மீனை சாப்பிட தெரிஞ்ச எங்களுக்கு பொறிச்சு வச்சிருக்க மீனை தட்டோட தூக்கிட்டு போய் சாப்பிடறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எங்களுக்குன்னு என்ன ஏன்டா சேர்த்துக்கிற? நான் என்றால் உதடு ஒட்டாது, நாம் என்றால் தான் ஒட்டும். உதடு ஒட்டுனா என்ன ஒட்டலைனா என்னடா பைத்தியக்காரா? எதே தெரிக்க விடானா? ஹலோ உள்ள யாருங்க? எதே முட்டை கலக்கியா? அடே எவன்டா அவன் உள்ள உட்காந்து ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கிறது? வெளியே வாடா. யார் யாதே? யாரா இருந்தா என்ன? வெளியே வாயா. அடுத்தவன் பா வேணாமா? அதுக்குள்ளயா? நான் இப்பதான் ரீல்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எல்லா ட்ரெண்டிங் ரீல்ஸும் பார்த்துட்டு நியூஸ் பேப்பர்ல முக்கிய செய்தி படிச்சுட்டு தான் வருவேன். ஏண்டா முக்க வேண்டிய இடத்துல என்னடா முக்கிய செய்தி? அட போங்கடாடே. ஐயோ எனக்கு ஏற்கனவே பிறந்தவள் அவளோ. உனக்கு முன்னாடியே பிறந்த அக்கா முறையில வேணும் உனக்கு. என்னது அக்காவா? ஐயோ ஏய் சும்மா இருக்க மாட்டேன். நீ ஒரு ஃபீல் பண்ணி பாட விட மாட்டேங்கிறானே. ஆகாரம் இல்லாமல் நான் வாழக்கூடும், அன்பே உன் பேரை சிந்தித்தாள். அப்புறம் காலையில் எதுக்கு 10 இட்லி சாப்பிட்ட? பெசாம் பேரை சொல்லிட்டு உட்கார வேண்டியதானே. ஐயோ இவன் எவன்டா இவன்? சை இவனுள்ள எவன்டா அவன் என்ன போட்டது? ப்ரோ வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் யுவர் ரூம்? லேடி எகிரி குதி எளிய புடி. ஆமா ஆட பாவத்தை. முழிச்சிருந்தாலும் பிரச்சனையா இருக்கு, தூங்குனாலும் பிரச்சனையா இருக்கு. அவன் கனவுல பூஜா ஹெட்டையும் தமனாவும் வரதா சொல்றானுங்க. கருவம் நம்ம கனவுல மட்டும் எப்ப பாரு எங்கேயாந்து விழுகிறதும் நடக்கும்போது சறுக்கிறதும் இல்ல பாம்பு துரத்துறதுமாவே வருது. ஒரு வேலை மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டா இருக்குமோ? பிறந்த நேரம் சரியில்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னடா வாழ்ற காலமே சரியில்லை. படிக்க போனா கொரோனா, வேலைக்கு போனா ஏய் தங்க வெள்ளி ரேட்டு தறியட்டு திரியுது. வயசாயிட்டே போகுது. லவ்வாவது பண்ணலான்னு பார்த்தா வார் டைம் ஆகி போச்சு. சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது, கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா இப்பதான் எல்லாரும் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு திரியிறானுங்க. கடவுளே உனக்கு என்னதான்ப்பா பிளானு? பிரச்சனைய விட என்ன பிரச்சனைன்னு கேக்குறவங்க கிட்ட பிரச்சனைய சொல்றதே பெரிய பிரச்சனையா இருக்கு.
என்ன பண்றது? நாட்டுல எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. நீங்க ஃப்ளைங் கிஸ் கொடுத்து விளையாடிட்டு இருக்க, அதுவும் ஆம்பளை பூனைக்கு. அம்மா என்ன ஒழுங்கு மரியாதையா போயிடு. பேசாம இருந்திருக்கலாம். இந்த ஹோட்டல்காரங்க நம்பி வீட்டை பாய்ச்சி விட்டது பெரிய வம்பா போச்சு. இப்ப சிங்கிள் டீக்கு சிங்கி அடிக்க வேண்டியதா இருக்கு. ஐயோ அம்மா, என்னம்மா கறிக்குழம்பு வாசனை தூக்குது? அது நம்ம வீட்ல இல்லடா, பக்கத்து வீட்ல இருந்து வருது. ஏங்க கருவேப்பிலை வைக்கணும், போய் பாயாசம் வாங்கிட்டு வாங்க. என்ன தட்டு கொடுத்தலான்னு இருக்கேன். அப்பா சொல்லிட்டேன். நான் பாட்டுக்கு பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் 65 சாப்பிட்டு ராஜா மாதிரி என்னங்க பாக்குறீங்க? நல்லா சமைக்க ஆரம்பிச்சுனா எல்லாரும் வழி எச்சி ஊரும் தெரியுமா? இது சரிப்பட உனக்காவது இருக்க போற முடிகிற வரைக்கும் பேக்கரி சைடு தான் நம்ம குடியிருக்கோம் போல இருக்கு. சரி, யூரின்லாம் எப்படி போகுது? நல்லா தான் போகுது. அது இல்லப்பா, யூரின் போகும்போது சேனல் பாக்குறேன். ஜெயா டிவில சமையல போகும்போது பத்த வச்சு பார்த்துட்டு சொல்றேன். விஜய் டிவில குக்கு வித் கோமாளி கூட பாக்குறேன். ரொம்ப ஆனா டிமாண்டா இருக்கு. உப்புமா, நம்ம இங்கே ட்ரை சாம்பார், பண்ணி ரசம் பார்க்கலாம். தவிர வேற எதுவும் வர மாட்டேங்குது. எனக்கு வாச்சதும் சரியில்லை, என்ன தேடி வரதும் சரியில்லை. தெரியுமா? ஆரம்பிச்சிட்டா. படிக்கும் போது இந்த எக்ஸாம கண்டுபிடிச்சது எவன்டான்னு புலம்புனோம். வேலைக்கு போகும்போது இந்த பணத்தை கண்டுபிடிச்சது எவன்டான்னு புலம்புறோம். இந்த புலம்பல் மட்டும் நிக்காது போலயே. சின்ன வயசுல நீ எப்படி இருந்த? சின்ன வயசுல சிக்கன்னு திருத்த குட்டி மாதிரி இருந்தேன். இப்ப கருத்து பெருத்த குட்டி ஆயிட்டேன். பூரிப்பு மாமூல் ஓவரா வருதுல்ல, அதனால கொஞ்சம் முரட்டு தீங்கதான். ஏன் தங்கமே, என் செல்லமே, என்னோட தேவதையா நீங்க, என் உலகமே நீ தாண்டி பட்டு. இவன் கூட 10 வருஷமா இருக்கேன். எப்ப கேட்டாலும் பாசம் எல்லாம் மனசுக்குள்ள இருக்கு, வெளியே காட்ட முடியாதுங்கிறா. ஆனா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? நம்மள பைத்தியக்காரியாக்குறானோ? உன்னோட படிப்பை மட்டும் யாராலும் புடுங்க முடியாது ப்ரோ. என் படிப்பை வச்சு என்னாலேயே ஒன்னும் புடுங்க முடியல ப்ரோ. ஏய், இவன் என்ன மோட்டிவேஷன் பண்றவனே மூட் ஆஃப் பண்றான். தப்புன்னா ஒத்துப்பேன். நீங்களா? சரி போங்க போங்க. சிரிக்காம வா. இரிட்டேட் பண்ணாதான். இரிட்டேட் பண்ணானா நீ தேவையில்லாத எனக்கு என்ன சொன்னா டென்ஷன் ஆகுற வார்த்தையை பூரா நான் சிரிச்சா உங்களுக்கு ஏங்க கோவம் வருது? நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் எதுக்குன்னா என் மேல தப்பு. சும்மா 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 நிம்ம நீ வம்பளுக்கு